கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1721 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 45 அதிகாரம் 5வது வசனம், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்தி பொருந்தும். நானே கர்த்தர், ஆண்டவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை தவிர வேறு தேவன் இல்லை. குறிப்பாக கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதியினருக்கு இந்த செய்தி. கர்த்தரை விட்டுவிட்டு யார் யாருக்கோ ஆராதனை செய்கிறார்கள், வழிபடுகிறார்கள். அவர்கள் எல்லாருக்குமான செய்தி, கர்த்தரை தவிர வேறு ஒருவர் இல்லை தேவன். அவருடைய ஊழியக்காரர்களை எல்லாம் தேவனுக்கு சமமாய் நாம் கொண்டு வரக்கூடாது. ஊழியக்காரர்கள் ஒரு வேலைக்காரர்கள். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இன்றைக்கு உனக்கு பிரச்சனை வந்துவிட்டால் நீ கர்த்தரை விட்டுவிட்டு வேறு எங்கெங்கெல்லாமோ போகிறாய். கர்த்தரை விட்டுவிட்டு எங்கெங்கெல்லாமோ போகிறாய். எனக்கு தெரிந்த கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவு ஊழியர் அவர்களுடைய ஆசிரம கட்டடத்திற்காக ஜெபிக்க என்னை கூப்பிட்டார்கள். அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் ஜெபிப்பதற்கு முன்பதாக, ஜெபிப்பதற்கு பின்பதாக அந்த ஊழியர் சில நாணயங்கள், சில தானியங்கள், சில பொற்காசுகள், இவையெல்லாம் அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்பதாக அந்த குழியிலே போட்டார்கள். நான் ஜெபித்து முடித்துவிட்டு அவரிடத்தில் கேட்டேன், இதையெல்லாம் ஏன் போடுகிறீர்கள் என்று. இதெல்லாம் போட்டால் இந்த கட்டடத்தை பிசாசு அணுகாது என்று சொன்னார்கள். எனக்கு வேடிக்கையாக இருந்தது. ஊழியம் செய்கிற சகோதரர், கர்த்தரை நம்ப வேண்டாமா? உனக்காக ஜீவன் தந்த தேவனை நம்ப வேண்டாமா? உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின கர்த்தரை நம்ப வேண்டாமா? நாணயங்களும் நவதானியங்களும் பொற்காசுகளும் கட்டடத்தை பாதுகாக்கும் என்று நம்புகிறாயே என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னேன். அது ஒன்றுமில்லை என்று சொல்லி சமாளித்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தவிர வேறு யாரும் தேவன் இல்லை. அவரிடத்தில் வாருங்கள். அவரிடத்தில் உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லுங்கள். அவர் உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். கட்டடம் கட்டுகிறாயா? வீடு கட்டுகிறாயா? நல்ல பரிசுத்தவான்களை அழைத்து ஜெபம் பண்ணி ஆரம்பியுங்கள். கர்த்தர் கட்டி முடிப்பார். கர்த்தர் கட்டி கொடுப்பார். கர்த்தர் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் கூட ஆண்டவரே, அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். தங்களுக்கு ஏற்ற தெய்வங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஊருக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களே மாற்றி 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 வழிபடுகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய நீர் சொல்லுகிற காரியம் அவர்களுக்கு புரியட்டும் ஐயா. நானே கர்த்தர், என்னை தவிர தேவன் ஒருவரும் இல்லை. இதை உணர்ந்து கொள்வார்களாக. மந்திரவாதிகளை தேடி ஓடுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஜாதகம் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நாள் நட்சத்திரம் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும், இயேசுவிடத்தில் வரட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள். உங்கள் பிரச்சனை மாறும். உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்கள் லாபங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்து கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.